ஹாய், வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க திருக்க மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க. திருக்க மீன் அரிஞ்சது வாஷ் பண்ணணும். இதுக்கு தேவை பூண்டு. இப்போ கொஞ்சம் பாதி பூண்டை வதக்கணும். பாதி பூண்டு மிளகு ஜீரகத்தையும் மிக்சியில் அரைச்சி குழம்புல போடணும். இப்போ இதுக்கு 100 கிராம் புளி எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பூண்டையும் மிளகு சீரகம் இந்த பூண்டு இதெல்லாம் அரைச்சி குழம்புல கரைக்கணும். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டு பாதி பூண்டு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். பூண்டு மிளகு ஜீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ பூண்டு மிளகு ஜீரகத்தை இதில் அரைச்சதை ஊற்றணும். குழம்பு கரைச்சி மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். பூண்டை போட்டு வதக்குறேன். நல்லா செவந்து இருந்தோம்னா இந்த குழம்பு கரைச்சி குழம்பு ஊற்றணும். மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் விட்டாச்சு. நல்லா செவந்து வரட்டும். குழம்பு கொதிச்சிச்சு. மீனை போட்டாச்சு. நல்லா கொதிச்சோன்னா இறக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திருக்க மீன் குழம்பு உடம்பு வலிக்கலாம் நல்லதுங்க. உடம்பெல்லாம் வலிக்குதுன்றாங்களா, அவங்க திருக்க மீன் வச்சுக்கலாங்க. நல்லா இருக்கும் உடம்பு.